வெல்கம் டு சாந்த்ரு மேத்ஸ். சிஐஎஸ்எஃப் கான்ஸ்டபிள் டிரைவர் அண்ட் டிசிபிஓ ரெக்ரூட்மெண்ட்டுக்கான ஃபிசிக்கல் டெஸ்ட்டுக்கான அட்மிட் கார்டு வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அட்மிட் கார்டு எப்படி டவுன்லோட் பண்ணலாம், அதில் என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, நீங்கள் வந்து ஃபிசிக்கல் சென்டருக்கு போகிறப்ப என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கொண்டு போகணும் அப்படிங்கிற ஒரு டீட்டெயில் தான் இந்த வீடியோ நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ இப்போ வந்து ஃபிசிக்கல் டெஸ்ட்டுக்கு மட்டும்தான் வந்து அட்மிட் கார்டு வந்திருக்கு. ஆனால் நார்மலாக என்ன பண்ணுவாங்கன்னா, எப்போ ஃபிசிக்கல் டெஸ்ட் நடக்குதோ அதில் பாஸ் ஆகிறவங்களுக்கு உடனே வந்து ட்ரேட் டெஸ்ட், அதாவது டிரைவிங் டெஸ்ட்டுமே வந்து பண்ணிடுவாங்க. பட் இந்த டைம் வந்து ஃபிசிக்கலுக்கு மட்டும்தான் அட்மிட் கார்டு ரிலீஸ் ஆயிருக்குது. அதாவது அட்மிட் கார்டில் அதுதான் கொடுத்துருக்காங்க. ஒருவேளை உங்களுக்கு வந்து ட்ரேட் டெஸ்ட்டும் வைக்கலாம். ஓகே, பாஸ் பண்ணவங்களுக்கு அப்படியே கையோடு வந்து அவங்க ட்ரேட் டெஸ்ட்டும் வைக்கலாம். ஏன்னா நார்மலாக வந்து ட்ரேட் டெஸ்ட்டுக்குன்னு தனியாக கூப்பிட மாட்டாங்க. ஃபிசிக்கலில் பாஸ் ஆகிறவங்களுக்கு அப்படியே அன்னைக்கு ஈவினிங்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா டிரைவிங் டெஸ்ட்டும் வச்சு கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க. ஸோ அப்படி தான் நடக்கும். இது வரைக்கும் அந்த மாதிரி தான் நடந்திருக்கு. இந்த டைம் வந்து அட்மிட் கார்டில் வெறுமனே ஃபிசிக்கல் டெஸ்ட் அப்படிங்கிறத மட்டும்தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஒருவேளை அங்கே போயிட்டு உங்களுக்கு வந்து ட்ரேட் டெஸ்ட்டும் வைக்கலாம். ஏன்னா எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு டிரைவிங் தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா ட்ரேட் டெஸ்ட் வச்சாலும் நீங்கள் பாஸ் பண்ணிடுவீங்க. அதனால் நீங்கள் ட்ரேட் டெஸ்ட்டுக்குமே வந்து நீங்கள் ரெடியாக போங்க. ஓகே, ஸோ வீடியோ வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். நான் வந்து நம்மளுடைய சந்துரு மேத்ஸ் அஃபிஷியல் டெலகிராம் சேனலில் அட்மிட் கார்டு டவுன்லோட் பண்ணுற டேரக்ட் லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். நீங்கள் டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணல அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் செப்டம்பர் 11 தான் வந்து லிங்க் நான் வந்து கொடுத்துருக்கேன். ஓகே, ஸோ அந்த லிங்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த பேஜ் வந்து டேரெக்டாக ஓப்பன் ஆகும். இதில் உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர், அப்ளை பண்ணுறப்ப கொடுத்த ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர், பாஸ்வேர்டை கொடுத்துட்டு இந்த கேப்சா கோடை என்ட்ரு பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா அட்மிட் கார்டு வந்து ஓப்பன் ஆயிரும். ஓகே, ஸோ ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இப்படி ஸ்டார்ட் ஆகும், சிஐஎஸ்எஃப்னு ஸ்டார்ட் ஆகும். வெறுமனே நம்பரை மட்டும் போட்டுக்கிட்டு இருக்காதீங்க, ஓப்பன் ஆகாது. சிஐஎஸ்எஃப்னு போட்டு அதுக்கப்புறம் நீங்கள் நம்பர் போடணும். ஓகே, ஒரு சிலர் இந்த தப்பு பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதனால நான் சொல்கிறேன். ஓகே, ஸோ இதில் அட்மிட் கார்டு இங்கிலீஷ் அப்படிங்கிறது இருக்கும். நீங்கள் அதை மட்டும் எடுத்தாலே போதும், ஹிந்தி நம்மளுக்கு தேவையில்லை. ஓகே, அட்மிட் கார்டு இங்கிலீஷ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்க அப்படின்னாலே அட்மிட் கார்டு டவுன்லோட் ஆயிரும். இதை நீங்கள் வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. ஓகே, இதில் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கிற அந்த பேஜ் வந்து பிரிண்ட் அவுட் தேவையில்லை. மற்றது வந்து ஃபஸ்ட்டு பேஜ் வந்து நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கணும். பிளாக் அண்ட் ஒயிட்டில் எடுத்தாலே போதுமானது. ஓகே, ஸோ இதில் வந்து தெளிவாக சொல்லியிருக்காங்க, அட்மிட் கார்டு ஃபார் அப்பியரிங் பிஇடி அண்ட் பிஎஸ்டின்னு தான் கொடுத்துருக்காங்க. ட்ரேட் டெஸ்ட் பற்றி சொல்லலை, பட் வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் அதுக்கும் ரெடியாக போய்க்கோங்க. ஓகே, ஸோ இதில் உங்களோட ஃபோட்டோ இருக்கும். இந்த இடத்துல வந்து நீங்கள் ஒரு ஃபோட்டோ வந்து ஒட்டணும். அது நீங்கள் முன்னாலே ஒட்டிக்கலாம். ஓகே, ஃபோட்டோகிராஃப் டியூலி செல்ஃப் அட்டஸ்டட்னு கொடுத்துருக்காங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா ஃபோட்டோ ஒட்டிட்டு அது மேலே வந்து, அதாவது இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஃபோட்டோ மேலேயும் வர்ற மாதிரி சிக்னேச்சர் பண்ணணும். அதுதான் செல்ஃப் அட்டஸ்டட் அப்படிங்கிறது. ஓகே, உங்களோட சைன் இருந்தாலே போதுமானது. ஸோ புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி உங்களோட சைன் வந்து மேலே போட்டுருங்க. ஸோ இந்த ஃபோட்டோ வந்து இங்கே இருக்கிற அதே ஃபோட்டோ தான் இருக்கணுமா அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்கன்னா, இதில் வந்து நீங்கள் டேட்டு போட்டு அப்லோட் பண்ணியிருப்பீங்க. இதில் டேட்டு போடாமல் கூட அப்லோட் பண்ணலாம். முடிஞ்சளவு சேம் ஃபோட்டோ வந்து ஒட்டுங்க. இல்லை சேம் ஃபோட்டோ இல்லைனா ரீசெண்டாக எடுத்த ஃபோட்டோ வந்து இதில் இருந்து நீங்கள் ஒட்டிக்கோங்க. ஓகே, இவர் ரீசெண்ட் கலர் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ தான் கேட்டிருக்காங்க. ஸோ இதே தான் அப்படியே இருக்கணும்ட்டு அவசியம் கிடையாது. இப்போ எடுத்த ஃபோட்டோ கூட நீங்கள் வந்து வைக்கலாம். இதில் டேட்டு போடணும்ட்டு அவசியம் கிடையாது. ஓகே, நீங்கள் இங்கே ஒட்டுற ஃபோட்டோவில் டேட்டு போடணும்ட்டு அவசியம் கிடையாது. ஸோ புரிஞ்சுட்டுன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 2 சிக்னேச்சர் வந்து போடுற மாதிரி இருக்கும். அது நீங்கள் உள்ளே போயிட்டு அந்த ஃபிசிக்கல் சென்டருக்கு உள்ளே போயிட்டு அவங்க சொல்கிறப்ப போடுங்க. அவங்க சொல்கிறப்ப அவங்க முன்னால் தான் அந்த சைன் போடணும். நீங்களாம் வந்து முன்னாலே போட்டு போயிடாதீங்க. ஓகே, அடுத்ததாக எந்த இடத்துல உங்களுக்கு ஃபிசிக்கல் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. 10th ரிசர்வ் பட்டாலியன் பெங்களூரில் தான் இருக்குது. அதுக்கான கம்ப்ளீட் அட்ரஸ் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இதுக்கு வந்து நீங்கள் முன்னாலேயே உங்களுக்கு எந்த டேட்டில் ஃபிசிக்கல் இருக்குதோ அந்த டேட்டில் வந்து நீங்கள் டிக்கெட் எல்லாமே புக் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இதில் டேட் கொடுத்துருக்காங்க. பிஇடி பிஎஸ்டி டேட் வந்து பார்த்தீங்கன்னா 19/9/2025. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா டைம் கொடுத்துருக்காங்க. ரிப்போர்ட்டிங் டைம் வந்து 6 மணி. ஸோ 6 மணினா நீங்கள் முன்னாலேயே போயிருங்க. 5:30 மணிக்கே வந்து போயிருங்க. ஸோ RFID மூலமாக நடக்குதா இல்லைனா நார்மலாக நடக்குதா அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு தெரில. ஓகே, இது கிரவுண்டில் நடக்க தான் வாய்ப்பு இருக்குது. RFID வச்சுருக்காங்களா இல்லையா அப்படிங்கிறது போய் அட்டன் பண்ணவங்க யாராச்சும் சொன்னால் தான் தெரியும். ஸோ அடுத்ததாக என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்கள் கொண்டு போகணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த அட்மிட் கார்டு அதில் அந்த ஃபோட்டோ ஒட்டி நீங்கள் கொண்டு போயிடணும். அதில் சைனும் போட்டுருங்க. ஓகே, அது போக வந்து பார்த்தீங்கன்னா 4 பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ நீங்கள் எக்ஸ்ட்ரா கொண்டு போகணும். ஓகே, இதில் ஒட்டுற அந்த ஃபோட்டோ போக 4 பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து கொண்டு போகணும். அடுத்து ஒரிஜினல் ஐடி ப்ரூஃப், ஆதார் கார்டு, டிரைவிங் லைசன்ஸ், பேன் கார்டு, ஓட்டர் ஐடி, அந்த மாதிரி ஒரு ஒரிஜினல் ஐடி கார்டு வந்து இங்கே கொண்டு போகணும். அடுத்து எல்லா டாக்குமெண்ட்டுமே நீங்கள் வந்து ஒரிஜினல் கொண்டு போங்க. டாக்குமெண்ட்ஸ் கொண்டு வர சொல்லியிருக்காங்க, எல்லாமே ஒரிஜினல் கொண்டு போயிருங்க. ஓகே, ஒரிஜினல் ஒரு செட்டு வந்து ஜெராக்ஸ் காப்பியை நீங்கள் வந்து வச்சுக்கிறது நல்லது. ஸோ 10th மார்க் ஷீட்டு கண்டிப்பாக இருக்கணும். ஏன்னா இதுக்கு 10th தான் குவாலிஃபிகேஷன் அப்படிங்கிறனால. அது போக மற்ற மார்க் ஷீட்டும் உங்கள்கிட்ட இருக்குதுன்னா கொண்டு போங்க. 12th இருக்குது, கிராஜுவேஷன் முடிச்சிருக்கீங்கன்னா அந்த மார்க் ஷீட் சர்டிஃபிகேட்டில் நீங்கள் வந்து வச்சுக்கோங்க. ஓகே, கேட்க மாட்டாங்க, இருந்தாலும் சேஃப்டிக்கு கொண்டு போகிறது நல்லது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கேஸ்ட் சர்டிஃபிகேட், அதாவது ஓபிசி, இடபிள்யூஎஸ், எஸ்சி, எஸ்டி, நீங்கள் எந்த கேட்டகரியில் அப்ளை பண்ணுறீங்களோ அந்த சர்டிஃபிகேட், டிரைவிங் லைசன்ஸ் கண்டிப்பாக இருக்கணும்.
அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா டொமிசில் சர்டிஃபிகேட், உங்களோட நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் கொண்டு போகணும். ஓகே, ஸோ இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இருந்தால் போதுமானது, வேறு எதுவும் தேவையில்லை. டிசி அந்த மாதிரிலாம் எதுவும் தேவையில்லை. ஓகே, ஸோ புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதில் வந்து டிரைவிங் லைசன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹெவி இல்லைனா டிரான்ஸ்போர்ட் வெஹிக்கிள் லைசன்ஸ் வந்து இருக்கணும். அதுக்கப்புறம் லைட் மோட்டார் வெஹிக்கிள் லைசன்ஸும் இருக்கணும். அடுத்ததாக வந்து 2 வீலர் லைசன்ஸும் இருக்கணும். ஸோ இந்த மாதிரி 3 லைசன்ஸும் உங்ககிட்ட இருக்கணும். ஓகே, இல்லை 3மே ஒரே லைசன்ஸில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா கூட ஓகே தான். அடுத்ததாக ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஏன்னா இதில் வந்து உங்களுக்கு இப்போ ஃபிசிக்கல் டெஸ்ட்லாம் நடக்க போகுது. ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ நீங்கள் ஜென்ரல் இடபிள்யூஎஸ் எஸ்சி இல்லைனா ஓபிசி கேட்டகரி இருக்கீங்க அப்படின்னா, எஸ்டியை தவிர மற்ற எல்லா கேட்டகரி இருக்கவங்களுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் 167 சென்டிமீட்டர் ஹைட் இருக்கணும். எஸ்டி கேண்டிடேட்னா 160 சென்டிமீட்டர் இருந்தால் போதுமானது. செஸ்ட் வந்து மினிமம் 80 இருக்கணும், 5 சென்டிமீட்டர் வந்து எக்ஸ்பான்ஷன் ஆகணும். எஸ்டி கேண்டிடேட்னா மினிமம் 76 இருக்கணும், அவங்களுக்கு 5 சென்டிமீட்டர் வந்து எக்ஸ்பான்ஷன் ஆகணும். ஓகே, ஸோ செலெக்ஷன் ப்ராசஸ் இதுதான். இப்போ நடக்க போகிறது வந்து பிஇடி பிஎஸ்டி தான். ஓகே, டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனும் சேர்த்தே பண்ணிடுவாங்க. ஏன்னா டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கொண்டு வர சொல்லியிருக்காங்க. ட்ரேட் டெஸ்ட்டும் நடக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஏன்னா இது பெங்களூரில் நடக்குது. மறுபடியும் ட்ரேட் டெஸ்ட்டுக்காக திரும்பவும் பெங்களூர் வர வைக்கிறது கொஞ்சம் டவுட்டு தான். ஓகே, ஸோ ட்ரேட் டெஸ்ட்டில் பாஸ் ஆனால் தான் ரிட்டன் எக்ஸாம் அப்படிங்கிறப்போ 3மே சேர்ந்து நடக்கிறதுக்கு அதிகமான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அட்டன் பண்ணுறவங்க அட்டன் பண்ணிவிட்டு சந்துருமாஸ் ஆப்பில் சேட்டில் இன்ஃபார்ம் பண்ணுங்கள், ட்ரேட் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுறாங்களா இல்லையா அப்படின்னு. நீங்கள் அதுக்கும் ரெடியாக போங்க. ஓகே, அதில் என்ன இருக்கும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஓகே, ஸோ அடுத்த ரிட்டன் எக்ஸாம் தான் முக்கியமானது. இதில் நீங்கள் எவ்வளோ மார்க் எடுக்கீங்களோ அதை வச்சு அவங்களோட ஃபைனல் செலெக்ஷன் இருக்க போகுது. அடுத்து கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா மெடிக்கல் டெஸ்ட் இருக்கும். ஓகே, ஸோ இப்போ ஃபிசிக்கல் டெஸ்ட் எப்படி இருக்கும்? ஃபிசிக்கல் டெஸ்ட்டில் வந்து 800 மீட்டர் ரன்னிங் 3 நிமிஷம் 15 செகண்டுக்குள்ளே கம்ப்ளீட் பண்ணணும். 800 மீட்டர் அப்படிங்கிறப்போ ட்ராக்கில் ஓட விடுறதுக்கு தான் வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஒரு வேளை மழை பெஞ்சிருச்சு அப்படின்னா ரோடில் கூட ஓட விடலாம். நீங்கள் ட்ராக் ரோடு ரெண்டுலேயுமே ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போங்க, ரெண்டுக்குமே ரெடியாக போங்க. ஓகே, ஸோ எதாக இருந்தாலும் நீங்கள் வந்து கிளியர் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. 800 மீட்டர் வந்து 3 நிமிஷத்தில் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. 15 செகண்ட் வந்து உங்களுக்கு அந்த கூட்டத்துக்குள்ளே அதிலேருந்து வெளியில் வர்றதுக்கே உங்களுக்கு எக்ஸ்ட்ரா டைம் ஆயிரும். ஒரு ட்ராக்கில் ஓடுறாங்கன்னா அந்த கர்வில் நீங்கள் ஓவர்டேக் பண்ணுறப்போ உங்களுக்கு எக்ஸ்ட்ரா டைம் ஆகும். அதனால் நீங்கள் நார்மலாக இப்போ ப்ராக்டிஸ் பண்ணுறது அட்லீஸ்ட் 3 நிமிஷம் இல்லை 2:45க்குள்ளே வந்தால் கூட ஓகே தான், முடியும். இது வந்து பாசிபிள் தான். ஓகே, 2-2.5 நிமிஷத்தில் வந்து 800 மீட்டர் ஓடுறது பாசிபிள் தான். நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கே வந்து தெரிஞ்சிருக்கும். ஓகே, ஸோ இந்த மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகே, அடுத்த லாங் ஜம்ப் வந்து 11 ஃபீட், அதாவது 3 சான்ஸ் கொடுப்பாங்க. 3.4 மீட்டரில் சொல்லணும்னா, ஃபீட்டில் சொல்லணும்னா 11 ஃபீட், அதுக்கு 3 சான்ஸ் கொடுப்பாங்க. அதில் நீங்கள் கரெக்டாக வந்து பாஸ் பண்ணணும். ஓகே, ஸோ இந்த மாதிரி லைன் போட்டிருப்பாங்க. ஓகே, இந்த மாதிரி அந்த லாங் ஜம்ப் பண்ணுற அந்த பிட் இருக்குது அப்படின்னா இந்த இடத்துல வந்து நீங்கள் மிதித்து தாண்டக்கூடிய அந்த கட்டை இருக்கும். ஓகே, இதில் மிதித்து தாண்டுவீங்க. இங்கே ஒரு லைன் போட்டிருப்பாங்க. எக்ஸாக்டாக 3.4 மீட்டரில் வந்து ஒரு லைன் போட்டிருப்பாங்க. இந்த லைனை நீங்கள் தாண்டுறீங்களா இல்லையா அப்படிங்கிறதான் பார்ப்பாங்க. ஒவ்வொருத்தருக்கும் மெஷர் பண்ணிட்டுலாம் இருக்க மாட்டாங்க. ஓகே, ஸோ உங்களுக்கு டார்கெட் கண்ணுக்கு முன்னாலே இருக்கும், அதை தாண்டணும், அவ்வளோதான். ஓகே, நீங்கள் குத்து மதிப்பாலாம் தாண்ட போகிறது கிடையாது, எக்ஸாக்டாக இதை தாண்டணும். இதில் நீங்கள் மெயினாக மைண்டில் வச்சுக்க வேண்டியது வந்து டேக் ஆஃப் கரெக்டாக எடுக்கணும். கரெக்டாக இந்த பலகை ஒன்று வச்சுருப்பாங்க, அதில் மிதிக்கணும். அதுக்கு முன்னால் போயிடக்கூடாது, பின்னால் கூட மிதிச்சுக்கோங்க, பிரச்சனை இல்லை. இல்லைன்னா எனக்கு இந்த டிஸ்டன்ஸ்லாம் ரொம்ப ஈஸி தான், ஈஸியாக தாண்டிடும் அப்படிங்கிறவங்க வந்து பின்னால் ஒரு ஸ்டெப்பு பின்னால் வச்சு கூட தாண்டுங்க. ஓகே, ஏன்னா ஃபவுல் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக பதட்டம் ஆயிரும். அப்போ அடுத்த அட்டம்ப்ட் 3 அட்டம்ப்ட் கொடுக்குறாங்க. அடுத்த அட்டம்ப்ட்டில் வந்து நீங்கள் ஃபவுல் பண்ணக்கூடாதுன்னு தான் வந்து வருவீங்களே தவிர இந்த டார்கெட் உங்களுக்கு மைண்டில் இருக்காது. ஸோ அப்போ நீங்கள் அப்போ வந்து இந்த டார்கெட்டை தாண்டாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லைன்னா திரும்பவும் ஃபவுல் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 2 வாட்டி ஃபவுல் பண்ணிட்டீங்கன்னா முடிஞ்சு. ஓகே, 3வது சான்ஸ்லலாம் மேக்ஸிமம் வந்து நிறைய பேர் ஃபெயில் தான் ஆவாங்க. அதனால் ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே கிளியர் பண்ணணும். ஸோ அதனால் நீங்கள் கரெக்டாக டேக் ஆஃப் எடுக்கிறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துலேருந்து இத்தனை ஸ்டெப்பு பின்னால் போகணும், இத்தனை ஸ்டெப்பில் நான் வந்து தாண்டுவேன், இந்த ஸ்டெப்பு அதாவது ஃபஸ்ட்டு லெஃப்ட் லெக்கில் இருந்து நான் ஸ்டார்ட் பண்ணுவேன், இல்லைனா ரைட் லெக்கில் ஸ்டார்ட் பண்ணுவேன், அதுக்கப்புறம் எந்த லெக்கை வச்சு டேக் ஆஃப் எடுப்பேன். இதெல்லாம் உங்களுக்கு மைண்டில் கிளியராக இருந்துச்சுன்னா நீங்கள் தப்பு பண்ண மாட்டீங்க. சும்மானாலும் தாண்டிக்கலாம் பார்த்துக்கலான்ட்டு போனீங்கன்னா அங்கே போய் வந்து மிஸ்டேக் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பர்ஃபெக்டான ஒரு ஐடியாவோடு போனீங்கன்னா பிரச்சனையே இல்லை, கண்டிப்பாக தாண்டிடுவீங்க. ஓகே, ஸோ கிளியராக நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு போயிருங்க. நான் வந்து ஓட ஸ்டார்ட் பண்ணுறப்போ இந்த இடத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன், இந்த இடமும் வந்து நான் இங்கேருந்து மெஷர் பண்ணி வச்சுருக்கணும். மெஷர்னா டேப் வச்செல்லாம் மெஷர் பண்ண முடியாது, ஸ்டெப்ஸ் எடுத்து பண்ணுறது. இப்போ நீங்கள் பவுலிங் போகிறப்போலாம் நார்மலாக அந்த மாதிரி தான் பண்ணுவோம். ஓகே, கிரீஸ்லேருந்து இவ்வளோ ஸ்டெப்ஸ் வந்து எடுத்துகிட்டு அதுலேருந்து ஓடி போட்டோம்னா நம்ம கரெக்டாக நோ பால் போடாமல் போடுவோம். சேம் அதே ட்ரிக்கு தான் இங்கேயுமே. ஓகே, இந்த பலகையிலேருந்து எத்தனை ஸ்டெப்பு நான் எடுத்து வைக்கணும், ஸோ இங்கேருந்து எந்த ஸ்டெப்பை வச்சு நான் வந்து எந்த லெக்கை வச்சு நான் ஸ்டார்ட் பண்ணணும், லெஃப்ட் லெக்கை முன்னால் போட்டு போகணுமா, ரைட் லெக்கை முன்னால் போட்டு போகணுமா, இங்கே வந்து நான் டேக் ஆஃப் எடுக்கிறப்போ எந்த லெக்கை வச்சு தாண்டணும், இந்த மாதிரி ஒரு கிளியரான ஐடியா வரணும். அதுக்கு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போயிருங்க. இருக்கக்கூடிய இந்த மிச்சம் இருக்கக்கூடிய நாட்களில்
இதை நீங்கள் தெளிவாக ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அதே தான் ஹை ஜம்புக்கும். ஹை ஜம்ப் வந்து 3 feet 6 inches, அதாவது 1 மீட்டர் தான். சிம்பிள். ஓகே, நார்மலாக ஒரு 2 ஸ்டெப்பில் போய் தாண்டலாம், நின்றுக்கிட்டே கூட தாண்டலாம், அந்த மாதிரி ஒரு ஹைட்டு தான். ஓகே, ஸோ இதுக்கு நீங்கள் இதுக்கும் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போயிருங்க. ஏன்னா ஒரு சிலருக்கு வந்து ஹை ஜம்ப் வராது, அவங்க ப்ராக்டிஸ் பண்ணால் தான் வரும். இதுக்கும் நீங்கள் அசால்ட்டாக இருந்துடக்கூடாது. இதுக்குமே ட்ரிக்கெல்லாம் இருக்குது, பட் 1 மீட்டருக்காக நீங்கள் ரொம்ப ட்ரிக்கெலாம் யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. பட் இருந்தாலும் சொல்கிறேன். ஓகே, இதுலேயுமே நீங்கள் எந்த லெக்கை வச்சு தாண்டணும், எதை வச்சு புஷ் பண்ணணும், எந்த லெக்கை மேலே போடணும் அப்படிங்கிறதுல வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். ஓகே, அதுலேயும் நீங்கள் கிளியராக இருக்கணும். ஓகே, இந்த மாதிரி வந்து உங்களுக்கு கம்பி இருக்கும். ஓகே, இது வந்து அந்த போல் இருக்கும். இந்த மாதிரி வந்து நடுவில் 1 மீட்டர் ஹைட்டில் வந்து பார் வச்சுருப்பாங்க. ஸோ நீங்கள் கரெக்டாக இதில் தாண்டணும் அப்படின்னா சைட்லேருந்து போகிறது நல்லது. ஓகே, நீங்கள் ரைட் லெக்கை ஊனி லெஃப்ட் லெக்கை மேலே போட்டு தாண்ட போகிறீங்கன்னா இந்த சைட்லேருந்து வரணும். லெஃப்ட் லெக்கை ஊனி ரைட் லெக்கை மேலே போட்டு தாண்ட போகிறீங்கன்னா இந்த சைட்லேருந்து வரணும். ஒரு சிலர் நேராக போயே தாண்டுவீங்க, 1 மீட்டருங்கிறனால நேராக போய் தாண்டிடலாம். பட் நேராக போய் தாண்டறதை விட இப்படி தாண்டுறது இல்லைனா இந்த பக்கம் இருந்து தாண்டுறது வந்து ஈஸி. ஓகே, உங்களுக்கு எது பவர் லெக்கோ அதை வச்சு நீங்கள் வந்து டிசைட் பண்ணிக்குவாங்க. ஓகே, புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். இதுவுமே ப்ராக்டிஸ் பண்ணிக்குவாங்க. ஓகே, இதுக்கு நீங்கள் அந்த ஸ்டெப்ஸ்லாம் அந்த அளவுக்கு எடுத்து பர்ஃபெக்டாக பண்ணணுங்கிற மாதிரி அவசியம் இல்லை. அது வந்து ஒருவேளை இந்த ஹைட் அதிகமாக இருந்தால் அந்த மாதிரி பண்ணணும், கண்டிப்பாக அந்த மாதிரி தான் பண்ணி ஆகணும். ஆனால் ஹைட் ரொம்ப கம்மி அப்படின்னாலும் நீங்கள் நார்மலாக போய் தாண்டிடலாம். ஆனால் இதுக்கும் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போங்க, அசால்ட்டாக இருந்துடாதீங்க. இதுக்கும் 3 சான்ஸ் உண்டு. ஓகே, ஸோ இதில் தான் நீங்கள் பாஸ் ஆனால் போதுமானது. ஹைட்டு செஸ்ட்டு கரெக்டாக இருக்கணும். அடுத்து ஒரு வேளை உங்களுக்கு வந்து ட்ரேட் டெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா என்ன இருக்கும் அப்படின்னா, லைட் வெஹிக்கிள் வந்து நீங்கள் ட்ரைவ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, அதுக்கு வந்து 50 மார்க், அதில் 25 மார்க் கண்டிப்பாக நீங்கள் எடுத்தாகணும். ஹெவி வெஹிக்கிள் ட்ரைவ் பண்ணுற மாதிரி இருக்கும், அதுக்கு 50 மார்க், அதுலேயும் 25 மார்க் வந்து நீங்கள் எடுத்தாகணும். ஓகே, ஹெவி வெஹிக்கிள்னால் நார்மலாக பஸ்ஸை தான் கொடுப்பாங்க, அவங்க யூனிட்டில் இருக்கக்கூடிய அந்த பஸ்ஸை வந்து ஓட்ட சொல்லுவாங்க. ஓகே, லைட் வெஹிக்கிள்னால் அவங்க அதுக்கு ஏதாச்சும் கார் அந்த மாதிரி ஏதாச்சும் வந்து கொடுக்கலாம். ஓகே, ஸோ இப்போ இதில் வந்து மெயினாக என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ப்ராக்டிக்கல் நாலேஜ் இருக்குதான்னு செக் பண்ணுவாங்க. அதாச்சும் சின்ன சின்னதாக ஏதாச்சும் கொஷின் கேட்கலாம். இந்த மாதிரி டிஃபெக்ட் ஆனிச்சுன்னா என்ன ப்ராப்ளம் இருக்கும், நார்மலாக டெய்லி நம்ம எந்த மாதிரி மெயின்டெனன்ஸ் பண்ணணும், எந்தெந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் செக் பண்ணணும் வண்டி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னால், அந்த மாதிரி ஒரு சில கொஷின்ஸ் கேட்கலாம். ஓகே, நீங்கள் வந்து முடிஞ்ச அளவு இங்கிலீஷில், அவங்களுக்கு ஹிந்தி மட்டும்தான் பேசுகிறாங்கன்னா முடிஞ்ச அளவு நீங்கள் இங்கிலீஷில் சொல்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். இல்லைனா கண்டிப்பாக தமிழ்நாட்டிலேருந்து வர்றீங்க அப்படின்னா தமிழ்நாட்டுக்காரங்க யாராச்சும் அங்கே வச்சுருப்பாங்க அந்த டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ணுறது. ஓகே, கொஷின் கேட்குறதுக்கு தமிழ்லேயே சொன்னீங்கன்னா கூட போதுமானது. ஏன்னா உங்களுக்கு நாலேஜ் இருக்கணும். அந்த நாலேஜை ஹிந்தியில் தான் சொல்லணும்ட்டு அவசியம் கிடையாது. ஓகே, நாலேஜ் இருக்குதா அப்படிங்கிறதான் செக் பண்ணுவாங்க. ஸோ புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். முடிஞ்ச அளவு நீங்கள் அங்கே மேக்ஸிமம் வந்து தமிழ் பர்சன் வந்து இருப்பாங்க, அவங்கக்கிட்ட நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும், தமிழ்லேயே சொல்லலாம். இல்லை வேறு வழியே இல்லை ஹிந்திக்காரங்க தான் இருக்காங்க அப்படின்னா நீங்கள் வந்து முடிஞ்ச அளவு இங்கிலீஷில் வந்து ட்ரை பண்ணுங்கள். ஓகே, அது நீங்கள் ட்ரை பண்ணாலே போதுமானது. நம்ம ஓரளவு இங்கிலீஷ் பேசினாலே இதில் இருக்கவங்களுக்கு வந்து ஓகே இவன் நல்லா படிக்கிறான் அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டே செலக்ட் பண்ணுவாங்க. அது ஒரு அட்வான்டேஜும் கூட. ஓகே, அதனால் நீங்கள் வந்து பயப்படாமல் பேசுங்க. உங்கள் அளவுக்கு இங்கிலீஷ் கூட அவங்களுக்கு தெரியாது, அந்த மாதிரி நம்பிக்கையோட பேசுங்க, அவ்வளோதான். ஓகே, ஸோ இப்போ இதில் என்ன இருக்கும், இப்போ டிரைவிங் டெஸ்ட்டில் என்ன இருக்கும் அப்படின்னா, நார்மலாக நான் பார்த்த வரைக்கும், நான் இருந்த யூனிட்லேயுமே டிரைவிங் டெஸ்ட்லாம் பண்ணியிருக்காங்க. நான் பார்த்த வரைக்கும் என்ன பண்ணுவாங்க, அந்த டெஸ்ட்டை கண்டக்ட் பண்ணவங்க கிட்ட நான் கேட்ட ஃபீட்பேக் என்ன அப்படின்னா, உங்கள்கிட்ட வந்து டிஃப்ரெண்ட் வெஹிக்கிள் கொடுத்து அதை வந்து ஓட்டி காட்ட சொல்லுவாங்க. கொஞ்சம் தூரம் வந்து ஃபார்வேர்ட் போகணும், அடுத்து வந்து பேக்வேர்ட் போகணும், அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட இடம் கொடுத்துட்டு அதில் வந்து பார்க் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. மெயினாக இதை தான் வந்து பண்ண சொல்லுவாங்க. ஒரு சில நேரம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்லோப்பில் ஸ்டாப் பண்ணிவிட்டு அதில் ஸ்டார்ட் பண்ணுறது, அந்த மாதிரியெல்லாம் கொஞ்சம் டைம் கிடச்சிச்சின்னா தான் அந்த மாதிரி பண்ணுவாங்க. மேக்ஸிமம் சிம்பிளாக இதை தான் பண்ண சொல்லுவாங்க. இதை நீங்கள் பண்ணுறதுலேயே அவங்களுக்கு தெரிஞ்சிடும். ஒரு நல்ல டிரைவர் வந்து அவர் ஸ்டார்ட் பண்ணி மூவ் பண்ணுறதுலே தெரிஞ்சிடும். அப்படிங்கிறனால உங்களுக்கு நீங்கள் நல்ல டிரைவர், உங்களுக்கு நல்லா டிரைவிங் தெரியும் அப்படின்னா பயப்படவே வேண்டாம், என்ன பண்ணாலும் பண்ணிடுவீங்க. ஓகே, ஸோ இது குவாலிஃபை ஆனால் போதுமானது. ஒருவேளை உங்களுக்கு வந்து ட்ரேட் டெஸ்ட் இருக்குதுன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ இருக்குதுன்னா எப்படினாலும் ட்ரேட் டெஸ்ட் இருக்க தான் போகுது. ஓகே, ஸோ புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்து எக்ஸாம் வந்து ஒரு 4 மாதம் 5 மாதத்துக்கு அப்புறம் தான் இருக்கும். மினிமம் 3 மாதம் டைம் இருக்கும். ஓகே, ஸோ எக்ஸாம் பேட்டர்ன் இது தான். ஓகே, இதில் வந்து ஜிகேலேருந்து 20 கொஷின் கேட்பாங்க, மேத்ஸில் 20 கொஷின், அனலிட்டிக்கல் ஆப்டிடியூட்லேருந்து 20 கொஷின், ரீசனிங்லேருந்து 20 கொஷின், இங்கிலீஷ்லேருந்து 20 கொஷின், 100 கொஷின் வந்து மொத்தமாக கேட்பாங்க. இதுக்கு வந்து 2 மணி நேரம் டைம் கொடுப்பாங்க. ஓகே, நெகட்டிவ் மார்க்கு கிடையாது. 100க்கு 100 கொஷின் நீங்கள் வந்து அட்டன் பண்ணிடலாம். இங்கிலீஷில் மட்டும்தான் கொஷின் இருக்கும். மல்டிபிள் சாய்ஸ் கொஷின் தான். ஒரு கொஷினுக்கு 4 ஆப்ஷன் கொடுத்துட்டு அதை நீங்கள் சூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இது OMR பேஸ்டா இல்லைனா கம்ப்யூட்டர் பேஸ்டா அப்படிங்கிறது வந்து இப்போதைக்கு தெரியாது, அவங்க கண்டக்ட் பண்ணுறப்ப தான் தெரியும். ஓகே, ஸோ அடுத்து நீங்கள் இப்போ ஃபிசிக்கல் டெஸ்ட் பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே மெயினாக இருக்கிறது வந்து உங்களுக்கு டிரைவிங் நல்லா தெரியும். இப்போ டிரைவிங் டெஸ்ட் வச்சாங்கன்னா அதுலேயும் பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்து மெயினாக இருக்கிறது எக்ஸாம் தான். ஸோ எக்ஸாமுக்கு நீங்கள் வந்து இப்போ இருந்தே ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஓகே, இது வரைக்கும் நிறைய பேர் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க.
ஸோ இது வரைக்கும் பண்ணாதவங்க கூட இனிமேல் வந்து ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஸோ இதில் வந்து 100க்கு 80க்கு மேலே டார்கெட் பண்ணுங்க. ஓகே, ஏன்னா இதில் 80 கிட்ட கட் ஆஃப் போகிறதுக்கு சான்சஸ் கம்மி தான். பட் இருந்தாலும் 80க்கு மேலே வந்து எல்லோரும் டார்கெட் பண்ணுங்கள். எந்த கேட்டகரியில் இருந்தாலும் இதுக்கான கோர்ஸ் வந்து நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. நம்மளுடைய ஆல் இன் ஒன் கோர்ஸில் ஜாயின் பண்ணுங்கள். கோர்ஸுக்கான ஃபீஸ் வந்து 1499. ஒன் டைம் பே பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 3 இயர்ஸ் வேலிடிட்டி உண்டு. ஸோ இதில் வந்து நம்ம எல்லாமே தமிழில் தான் டீச் பண்ணியிருப்போம். எல்லா கிளாஸுமே பேசிக்லேருந்து தான் டீச் பண்ணியிருப்போம். இதில் வந்து 2000க்கும் அதிகமான வீடியோஸ் இருக்குது. பட் இந்த எக்ஸாமுக்கு நீங்கள் 2000 வீடியோஸ்லாம் பார்க்க வேண்டியது இருக்காது. இதுக்கான சிலபஸை மட்டும் நீங்கள் பாருங்கள். ஸோ இந்த ஒரே கோர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 35க்கு அதிகமான எக்ஸாமுக்கான சிலபஸ் இருக்குது. இந்த கோர்ஸில் படித்தவங்க இது வரைக்கும் 1500க்கும் மேலே எஸ்எஸ்சி, ரயில்வேஸ், இந்த மாதிரி சிஏபிஎஃப் அந்த மாதிரி எக்ஸாம்ஸில் வந்து நிறைய பேர் செலெக்ஷன் ஆகிருக்காங்க. ஓகே, ஸோ நீங்கள் இந்த கோர்ஸை மட்டும் ஃபாலோ பண்ணாலே போதுமானது. இந்த எக்ஸாமுக்குன்னு இல்லை, இதே மாதிரி இருக்கக்கூடிய நிறைய எக்ஸாமுக்கு வந்து நீங்கள் இந்த கோர்ஸை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு டிஸ்கிரிப்ஷனில் வீடியோ கொடுத்துருக்கேன். ஹவு டு ஜாயின் அவர் கோர்சஸ்ன்னு சொல்லி அந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இல்லைனா நம்ம ஆப்பை சந்துருமேஸ் ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணிவிட்டு டேரெக்டாக அதில் சேட்டில் கேட்டாலே அவங்க வந்து உங்களுக்கு ஒரு நாள் 2 நாளுக்குள்ளே லிங்க் அனுப்புவாங்க. ஓகே, நிறைய பேர் டவுட் கேட்குறதுனால உடனே எங்களால் ரிப்ளை பண்ண முடியாது. பட் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவோம். ஸோ அந்த வீடியோ பார்த்துட்டு கூட நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இல்லைனா டேரெக்டாக நீங்கள் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிட்டு ஆல் இன் ஒன் கோர்ஸை ஓப்பன் பண்ணி பெய்டு கிளாஸஸில் போய் ஆல் இன் ஒன் கோர்ஸை ஓப்பன் பண்ணி அதிலே நீங்கள் வந்து பே பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ பே பண்ணிவிட்டு எந்த ஃபோல்டரை பார்க்கணும் அப்படின்னா டிஃபென்ஸ் அண்ட் போலீஸ் எக்ஸாம்ஸ்னு சொல்லி ஒரு ஃபோல்டர் இருக்கும். அந்த ஃபோல்டரை ஓப்பன் பண்ணிங்கன்னா அதில் சிஏஎஸ்எஃப்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும். அது உள்ள டிரைவர் ட்ரேட்ஸ்மேனுக்கு ஒரு ஃபோல்டர் இருக்கும். ஓகே, இப்போ டிரைவருக்கு தனியாகவே ஒரு ஃபோல்டர் போட்டிருக்கேன். நீங்கள் அந்த ஃபோல்டரை மட்டும் பார்த்தாலே போதுமானது. ஓகே, ஸோ அது உள்ள உங்களுக்கு எல்லா வீடியோஸுமே இருக்கும். நீங்கள் அதை மட்டும் பார்த்தாலே போதுமானது. ஸோ ப்ரிப்பரேஷனையும் நீங்கள் வந்து ஃபிசிக்கல் முடிஞ்ச கையோட ஸ்டார்ட் பண்ணிடுங்க. கண்டிப்பாக இதில் உங்களுக்கு போஸ்டிங் வேணும் அப்படின்னா இப்போ இருந்தே படித்தா தான் முடியும். இனிமேலும் நீங்கள் லேட் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் வந்து ஃபிசிக்கல் பாஸ் பண்ணி எந்த ஒரு யூஸும் கிடையாது. ஓகே, கண்டிப்பாக மார்க் எடுத்தால் தான் உங்களால் வந்து போஸ்டிங் வாங்க முடியும். அப்படின்னால அதுக்கு நீங்கள் வந்து இப்போ இருந்தே ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.